அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 18th டிசம்பர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ எஸ்டர்டேவோட கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண பார்ப்போம். எஸ்டர்டேயோட கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோன்றத ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம், இது வந்து புவர் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ புவர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே வந்து 2 கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரணும். புவர் ஸ்ட்ரக்சர்னும் போது இது ஆக்சுவலாக ட்ரெண்டோடைய ஸ்ட்ரெங்தால வரக்கூடிய ஸ்ட்ரக்சரா இல்லைன்னா இது வந்து ட்ரெண்டால வரக்கூடிய ஸ்ட்ரக்சரா இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்ததா கண்டினியூ பண்ணுவாங்க. கண்டினியூ பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ப்ரொஃபைல் டெவலப் பண்ணுவாங்க, பெல்கவை டெவலப் பண்ணுவாங்க. கிளியருங்களா? இதுதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் வார்னிங் ஸ்டைன் மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஏன் வந்து மல்டிபிள் டைம் மேலே போக விடாமல் இங்கே இருக்கிறாங்க இந்த பேலன்ஸு. ஸோ இந்த பேலன்ஸ்க்கு மேலே நமக்கு ஓப்பன் கிடச்சா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் எக்ஸாக்டாக எங்கே கொடுத்தாங்க, லோவில் கொடுத்தாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டு உங்களுக்கு லோவில் என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கேருந்து டெஸ்ட்டு அழகாக ட்ரைவு சூப்பர்பாக நம்ம எந்த பிளேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த பிளேஸில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 6 மணி நேரம் வந்து மார்க்கெட்டில் உக்காந்து நம்ம தவம் இருக்கணும்னு சொல்லி நமக்கு என்னது ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் அது என்ன வேலை பண்ணோம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிட்டாலே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அழகாக பண்ண தெரிஞ்சால் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்க நேற்று ட்ரை பண்ணேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஓப்பன், ரிவர்சல், அப்புறம் வந்துட்டு ஏ பீரியட், பி பீரியட், அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு ஓவர்லேப் ஆக ஆரம்பிச்சிது. எல்லாமே இருந்து ஃபைனலாக நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் கிடச்சிது. கிளியருங்களா? ஸோ கான்டெக்ட் பிரகாரம் நமக்கு ஒர்க் பண்ணுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டியும் அதே தான். நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேசிட்டு அப்புறம் நிஃப்டி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு வந்து ஃபாலோ அப் வேணும். இந்த இடத்துல வந்து ஃபாலோ அப் வேணும். இந்த பேலன்ஸ்க்கு மேலே நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு பேசணும். ஸோ சிமிலர்லி பேங்க் நிஃப்டியை நமக்கு என்ன பண்ணல, உங்களுக்கு அப்சைடு மூவ் பண்ணல. ஆனால் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்த மாதிரி இன்றைக்கி ஆப்ஷன் ப்ராசஸில் தெரிஞ்சுது. அதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒன் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் வந்து ஒரு மெம்பர் வந்து போட்டிருப்பார், எப்படி வந்து டெய்லி கான்டெக்ஸ்ட் வைஸாக வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஒரு இதுவும் குரூப்லேயும் போஸ்ட் போட்டிருக்காரு. பார்த்தேன். பார்த்தீங்களா? ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவர் போகிறதுனால அவர் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டு. கிளியருங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக போகும்போது உங்களுக்கு வந்து அழகாக மார்க்கெட் வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து எங்கள் மெம்பர்ஸ்லேயும் ஒருத்தர் அழகாக போட்டிருந்தார். மெம்பர்ஸ்லேயும் வந்து ஓகே, இங்கே இந்த 13th டிசம்பர்லேருந்து இன்னைக்கு 13 டிசம்பர் என்னங்க, எக்ஸ்பைரி முடிஞ்சு வெள்ளிக்கிழமை அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை அப்ரோச் பண்ணுறாரு. அழகாக ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்காரு. மார்க்கெட் வந்து உங்களுக்கே தெரியும், வெள்ளிக்கிழமைலேருந்து என்ன பண்ணுச்சு, வெள்ளிக்கிழமை அங்கேருந்து இங்கே ஓடி வந்து திரும்ப மேலே போச்சு, திரும்ப இப்படி வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஜிக்ஸாக் பண்ணியிருப்பாருங்க மார்க்கெட். இந்த ஜிக்ஸாக்ல அவரால் முடிஞ்ச அந்த ப்ராஃபிட்டை அவர் எடுத்திருக்காரு. எவ்வளோங்க? 35K. புரியுதுங்களா? இதாங்க பிஸ்னஸாக பார்க்கணுன்றது. ஓகேங்களா? ஸோ என்னால் இது வரைக்கும் தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னுடைய ப்ரூஃப்லாம் இல்லை, இங்கே நேம் பார்த்துக்கோங்க யார் என்னன்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயம் தான் நான் ஷேர் பண்ண முடியும். ரொம்ப எனக்கு அந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் அதிகமாக காமிக்கணுன்ற விருப்பம் கிடையாது. ஜஸ்ட் அது சேம் டைமில் ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ ஒரு மார்க்கெட்டை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக அப்ரோச் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து வின்வின்னாக தான் இருப்பீங்கன்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஐடென்டிஃபை பண்ண விஷயம். ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் ஆன் திஸ் மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் நேற்றே நம்ம சொன்னோம், இந்த ஏரியாவுக்கு கீழே வரவே கூடாதுன்னு கரெக்டாக வந்துட்டான். வந்து இந்த இடத்துல க்ளோஸாக வச்சுருக்கிறான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து
உங்களுக்கு ரேஞ்ச் தான். மார்க்கெட் வந்து ரேஞ்சில தான் இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரேஞ்ச் மார்க்கெட் தான். பட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய ரேஞ்சா இருக்கு. ஒரு 2000 பாயிண்ட் ரேஞ்சில அவங்க வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிஜெக்ஷன் மார்க்கெட் இங்கேருந்து அப் போனது ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அனுப்பி அது வந்து ஒரு 50%க்கு மேலேயே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். நான் பார்த்த பேப்பர்ல 38% தான் பாக்கி இருந்தது. ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பரா என்ன பண்ணும் மார்க்கெட்டு லாஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவே உங்களுக்கு அந்த இடத்துல பேலன்ஸா தான் இருந்தது. வில் சி இந்த பேலன்ஸ் வந்து அவங்க ரிவர்ஸ் ஆறாங்களான்னு பார்ப்போம். ரிவர்ஸ் ஆனாங்கன்னா அகைன் வந்து இந்த இடம்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு டார்கெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் பிலோல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனாங்கன்னா அகைன் உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் அவங்க எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். திரும்ப ரேஞ்ச் தான் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே. லெட்ஸ் சி எப்படி நாளைக்கு ஆக்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம். நிஃப்டிலேயும் அதே மாதிரி தான் நமக்கு மந்த்லியில் உங்களுக்கு மல்டிபிள் இங்கே ஓவர்லேப்க்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கரெக்டாக இந்த லோக்கு கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் உங்களுக்கு வந்து பியரிஷ் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த 24,200 கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணதான் உங்களுக்கு அந்த பியரிஷ் இந்த ரிப்பேருக்கான வேலை இருக்கு. ஓகேங்களா? ம், புரியுதுங்களா? பட் அந்த அளவுக்கு விட மாட்டாங்க தான் பார்ப்போம். பார்ப்போம். நாளைக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு வேற சடனா கரெக்டாக 9 மணிக்கு தான் அந்த சுனாமி அலர்ட் வேற கொடுத்துருந்தாங்களே பசிபிக் ஓஷன்ல. மார்க்கெட் அந்த அளவுக்கு கூட ரியாக்ட் ஆயிருக்கலாம். வில் சி. பட் ஆனால் நமக்கு எக்ஸாக்டா சிக்னல் கிடைச்சது. அது ரிவர்ஸ் கீழே வந்தாலும் மேலே வந்தாலும் சிக்னல் கிடைச்சது. வீக்லி இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. கவனிச்சிங்களா இந்த வீக்கு? ஸோ வீக்லி ப்ரொஃபைல் என்ன இருக்குன்னா டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இங்கே பேங்க் நிஃப்டி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. அப்போ இந்த இடத்துக்கு திரும்பவும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபர்தரா பிலோல கட் பண்றதா இல்ல அபோவ்ல கட் பண்ணா பார்ப்பாங்க. வில் சி. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஸ்லைட்லி நாளைக்கு கொஞ்சம் அப் மூமெண்ட்டா இருந்து அதுக்கப்புறமா தான் எய்தர் வில் டேக் டிசைட் ஹியர் ஆர் ஃபர்தரா இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படின்றதுதான் ஒரு இது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் அவங்க அவங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் தெரியுது. ஓகே. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 2 3 4 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 மினிட்ஸ் 4 ஹவர்ஸ் கிட்ட என்ன பண்ணுங்க மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளவே ஓடி இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள 53,200 பாயிண்ட்ஸ்குள்ளவே பேங்க் நிஃப்டி மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்திருக்கு. 2 ஹவர்ஸா மார்க்கெட் இங்கே தான் ரொட்டேஷன் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. இந்த ரொட்டேஷனுடைய ரிசல்ட் என்ன நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த ரொட்டேஷன் ரிசல்ட் வந்து அப்சைடாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு திரும்பவும் இந்த லெவலுக்கு வரும். 53,000 அந்த 700 ரேஞ்சுக்கு வரும். இல்லை ரொட்டேஷன் பிலோ சைடாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து இந்த டெய்லுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. ஓகே. ஸோ 52,600. ஸோ இது எப்படி ஆக்ஷன் இருக்குன்றதை பார்ப்போம். சிமிலர்லி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் நமக்கு எப்படி டிசைட் ஆகுதுன்றத சாரி சிமிலர்லி நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூவாகவே வந்துருச்சு மார்க்கெட். நல்ல மூவாகவே வந்திருக்கு. ஓகேவா? பர்ஃபெக்ட்டு வீக்லியில் வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷனாகவே மாறி இருக்கு ப்ரொஃபைல். இன்னும் ப்ரொஃபைல் மேலே இன்னும் 4 நாள் இருக்குல்ல. வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் இருக்கு. ஓகே. டபுள் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் உங்களுக்கு இருக்குங்களா. ஸோ அவங்க கிளியராக ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ கொஞ்சம் பார்ப்போம். ஓகே. டெய்லியில் கிளாரிட்டியாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது கான்டெக்ஸ்ட் வைஸாக நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலில் நமக்கு இந்த ஆஃப் வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருந்தேன். இந்த ஆஃப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆஃபோடைய ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு லெவலாக இருக்கும். எக்ஸாக்டாக அங்கே தான் நமக்கு இந்த ஆஃப் பேக் எஃபிஐயோட ஆஃப் பேக் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாப் ஆயிருக்கு. அங்கே தான் க்ளோஸும் மார்க்கெட் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ ஸ்டில் வந்து இந்த பேலன்ஸ் ஓப்பனில் தான் நமக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆக்ஷனையும் பார்த்துருவோம். ஆக்ஷன் சூப்பருங்க. இன்னைக்கு மார்க்கெட் பக்காவாக இன்னைக்கு வந்து மார்க்கெட் கீழே தான் போறேன்னு சொல்லிட்டு போச்சு. இங்க வந்து ஓப்பன் ஆகி எக்ஸாக்டா பேங்க் நிஃப்டி
பிஓசியை டச் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ரிட்டர்ன் பேக், அதை கண்டினியூ பண்ணி பி பீரியட் அதை கண்டினியூ பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்பராக என்னது உங்களுக்கு மார்க்கெட்டு சி பீரியட் மினிமம் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. மினிமம் டார்கெட்டை அவங்க எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் மினிமம் டார்கெட்டு அழகாக மார்க்கெட் கொடுத்தது. மினிமம் டார்கெட் அழகாக கொடுத்துட்டு ஓகே, மினிமம் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் போய் ஐபிஏ மார்க்கெட் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ நல்லாவே கரெக்டாக கான்டெக்ட் பிரகாரம் மார்க்கெட் எனக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதில் எந்த ஒரு புவர் ஃபெசிலிட்டேஷனாக இல்லை, மார்க்கெட் பர்ஃபெக்ட் ஃபெசிலிட்டேஷன் தான் நம்ம கொடுத்தது. ஏன்னா ஆஸ் பர் கான்டெக்ட் ஓகே, பிலோ ஓப்பன்னாலே உங்களுக்கு பியரிஷு. ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணோன்னா டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டார்கெட்டையும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு புல் பேக்லேயும் ஒரு பேலன்ஸ் பண்ணியாச்சு. புல் பேக்கில் பேலன்ஸ் பண்ணிட்டு அகைன் வந்து இங்கே பேலன்ஸ். இந்த இடம் ஏன் பேலன்ஸாக இருந்ததுன்னு உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இங்கேருந்தா உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு, உங்களுக்கு அப் சைடும் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு டவுனுக்கு திரும்ப டவுன் சைட்லேருந்து அப் ரைஸ் போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் டர்ன் ஆனது. ஸோ இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் தான். இந்த ரெஃபரன்ஸில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு பி ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு வந்து டச் பண்ணோம். பிலோவில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு மார்க்கெட் அப்படின்னா டைரெக்டாக இந்த டெய்லுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு பி ஷேப் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போது இங்கேருந்து இந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு கண்டினியூட்டி அண்ட் பேலன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பி மாதிரி இருக்கும். அப்போது பி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் பி இப்போ என்ன ஃபர்தராக என்ன பண்ணக்கூடாது, இந்த பிலோவை மார்க்கெட் கட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அபோவில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் ஃபார் புல்லிஷ். இந்த இடத்துல இந்த டெய்ல் உங்களுக்கு இது வைக்க ரேஞ்ச் தான். இதுக்கு பிலோவில் வந்தால் தான் உங்களுக்கு ஸ்லைட்லி மார்க்கெட் கொஞ்சம் பியரி சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, பட் ஓவராலாக மார்க்கெட் வந்து இங்கே நமக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பட் ரேஞ்ச் கொஞ்சம் காஸ்ட்லி ரேஞ்சாக இருக்குது. ஓகேவா, 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட ரேஞ்சாக இருக்குது. ஸோ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிட்டோமா. மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோஸ் பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்னவா இருக்குது, ஒரு வீக்கர் லோவாக இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு ஒரு வீக்கர் ஹை இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு ஒரு வீக்கர் ஹை இருக்குது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் டெய்ல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த பிஓசி டச் தான் பண்ணியிருக்கு. பிஓசி கிளியர் பண்ணலை. இந்த பிஓசி ஒரு ரெஃபரன்ஸ். ஃபைனலி இந்த இடத்துல இருக்கக்கூடிய புவர் ஹை ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, பிலோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த பேலன்ஸ் தான் உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு மார்க்கெட்டோடைய கான்டெக்ட் இருக்குது. மார்க்கெட்டை இப்போ எப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும், மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, எங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஆகுமா, அப்போ எங்கேருந்து மார்க்கெட் ஆக்ஷன் ரியாக்ட் ஆகுது, எங்கேருந்து ஆக்ஷன் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு ஆக்ஷன் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அது டீட்டெயில்டாக நீங்கள் ஆக்ஷன் ப்ராசஸ் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, எந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் இந்த ஓப்பன்லேருந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, ஓப்பன் டிரைவாக இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண போதா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவாக ரிஃப்ளெக்ட் பண்ண போதா, இல்லை ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலாக பண்ண போதா. இப்போ மார்க்கெட் ரிஜெக்ட் ரிவர்சல்னா இந்த பேலன்ஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் திரும்பவும் உள்ள வரும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டியோடைய ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்ல இன்னைக்கு சிங்கிள் பிரிண்டோடையே கீழே வந்தது மார்க்கெட் என்னது சிங்கிள் பிரிண்டோடையே வந்தது. ஸோ எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. மார்க்கெட்டிங் சிங்கிள் பிரிண்ட்டும் வந்ததே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கீப் ஆன் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம மைண்டில் வந்து கீப் ஆன் எப்படி ரிமைண்டர் கொடுத்துட்டே இருக்கணும்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அந்த செஷன்ஸில் நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதோட கேரக்டர்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு என்ன கேரக்டர், பையிங் டெய்ல், செல்லிங் டெய்ல், சிங்கிள் பிரிண்ட், லேட் ஸ்பைக், புவர் ஹை, புவர் லோ, பிஓசி,
பிபிஓசி, ஓகேங்களா? அப்புறம் வீக்கர் ஹை, வீக்கர் லோ, இது மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் படிப்பீங்க. படித்த அந்த ரெஃபரன்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை இங்கே இந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை அந்த கேரக்டருக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பிஹேவியர், இதோட பிஹேவியரை நம்ம பார்க்கணும். இந்த பிஹேவியரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் கொண்டு வரோம். ஓகே, இப்போ இது என்னது, நிறைய வாட்டி நம்ம சொல்லிக்கோம் பிபிஓசி. ஸோ பிபிஓசியோடைய உங்களுக்கு கேரக்டர் என்ன, ஆக்ஷன் போக முடியல அப்படின்னா திரும்ப அட்ராக்ட் ஆகி வந்துடும். ஆக்ஷன் போக முடிஞ்சுன்னா என்னவா இருக்கும், உங்களுக்கு டைரக்ஷனா இருக்கும். கிளியரா இருக்குங்களா? என்ன பண்ணிருக்கு, ஓப்பன் பிஓசி ஆல்மோஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டா ப்ரொஃபைலுக்கு வெளியில வந்து உங்களுக்கு ஏ பீரியட் க்ளோஸ் வச்சிருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த இடத்துல ஒரு எஸ்எல் கிடைச்சிருச்சு. அப்புறம் இந்த லோவை கட் பண்ணதால ஒரு இனிஷியேட்டிவ் கிடைக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு டார்கெட்டு ஆல்ரெடி நான் இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் நேற்றே மார்க் பண்ணோம், நம்ம பேசினோம். கிளியராக இருக்கு. இதோட என்னங்க உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு? புரியுதுங்களா? பட் இதையே இன்னும் நாங்கள் பண்ணுறது வந்து எப்படி இருக்கோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சாக நாங்கள் பண்ணோம். இதுலேயே நாங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி ப்ராப்பராக அதுக்கு வந்து ஹெச் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். ஸோ இங்கே கான்டெக்ஸ்டாக பாருங்கள், இதோட நீட் அண்ட் க்ளீனாக நமக்கு என்ன கிடைக்கணும், தென் சிபிடிக்கும் ப்ராப்பராக டார்கெட் கொடுத்தாச்சு. அப்புறம் அகெயின் ஐபிக்குள்ளே விடலை, நேற்று ஐபிக்குள்ளே விடலை, இன்னைக்கு ஐபிக்குள்ளே மார்க்கெட் விடலை. அப்போ இந்த சியிலேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபைலிங் ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு லோ டெம்போவில் மார்க்கெட் வருது. அப்போ லோ டெம்போவில் மார்க்கெட் வருது அப்படின்னா இவங்க கீழே தான் போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ இவங்க மேலே தான் போகிறாங்க அப்படின்னா அப்படின்னா கீழே ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு மேலே வராங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ டெம்போவாக இங்கே இருக்கு. இதோட என்னங்க மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வேணும், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒழுங்காக ட்ரேட் பண்ணி கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். ரெஃபரன்ஸ் ஸோ இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு வெரி வெரி லோ டெம்போ மார்க்கெட்டு. அதனால் டெஃபினட்டாக இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு வேலட்டைலாக தான் இருக்கும். அது ஃபுல்லாக மார்னிங் ஹவர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வரைக்கும் ஒரு ஸ்பைக் பண்ணிவிட்டு கீழே வருவாங்க, இல்லை கீழே ஸ்பைக் பண்ணிவிட்டு அப்சைட். ஸோ எந்த பக்கம் ஆக்ஷன் போகிறாங்கிறது ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? இந்த பிளேஸுக்கு அபோவில் வரும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக இன்னைக்குடைய செல்லிங் டைல் உங்களுக்கு சாரி செல்லிங் டைல் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். செல்லிங் டைல் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த பர்டிகுலர் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வேலட்டைலாக இருக்கும், ஏன்னா கிளாரிட்டி இல்லை. ஓகேவா? மல்டிபிள் டைம் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு மார்க்கெட் ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங்காக தான் அவங்க கிரியேட் பண்ணாங்க, இனிஷியேட்டிவ் செல்லிங்காக அவங்க காமிக்கல, அவங்களால பண்ண முடியல. ஏன், இங்கே அப்சர்வேஷன் ஆஃப் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால இங்கேருந்து வரக்கூடிய டிமாண்டை கிளியர் பண்ண முடியல. ஓகே, ஃபைனலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புவர் லோ இருக்குது. ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் ஏ பீரியட் பி பீரியட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஓகே, இதை தாண்டி வந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு வெர்ஜின் பிபிஓசி ரெஃபரன்ஸ் இருக்குது. தென் புவர் ஹை, இந்த இடத்துல ஒரு வேல்யூ. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்போ மார்க்கெட் இப்போ இதெல்லாம் என்னது, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ். இப்போ இந்த ரெஃபரன்ஸில் எந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓகே, பிலோவில் மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி எந்த ரெஃபரன்ஸ் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு டைரக்ஷன் ரெடி பண்ண போகிறாங்க, எந்த ரெஃபரன்ஸ் ரெடி பண்ணி டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து ஒரு ட்ரேடருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கான்டெக்ஸ்ட் பண்ணணும். கான்டெக்ஸ்ட் பண்ணிட்டு தென் மார்க்கெட்டில் ப்ராப்பராக என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அப்ப இந்த ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த டிசிஷன் மேக்கிங்க நீங்க என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ஆப்ஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மென்ட், மனி மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட். அவ்வளவுதான். இதுதான் ஒரு ட்ரேடருக்கு தேவையான பொருள், விஷயங்கள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அவர் குவாலிஃபை பண்ணணும். இதெல்லாம் படிக்கிறதுக்குலாம் தயங்குனோம்னா, நம்மளால கடைசிக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடராவே வர முடியாது. இதெல்லாம் அவங்க பிராக்டிஸ் பண்ணணும். ப்ராப்பர் கைடன்ஸ் பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டோம்னா, அழகா நம்ம பாட்டுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட் பண்ணோமா, ட்ரேட் பண்ணோமா, போனோமா, நீட் அண்ட் கிளீனா கேபிட்டல முக்கியமான விஷயமே கேபிட்டல புரொடெக்ட் பண்ணணும். கேபிட்டல் புரொடெக்ட். ப்ராஃபிட் தானா வரும். முன்ன பின்ன கூட வரும். ஆனா கேபிட்டல் புரொடெக்ட் பண்ணலன்னா நம்ம இருக்க முடியாது. இப்போ நெறைய பேர் வந்து ரொம்ப குயிக் ட்ரேட், ஃபாஸ்ட், பிளாஸ்ட் இதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் நான் உடன்படுற ஆள் கிடையாது. ப்ரொஃபஷனலா நீட் அண்ட் கிளீனா வேலைய பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் எங்களுடைய ரெக்யர்மென்ட். ஓகேங்களா? ஸோ ஹோப் நாங்க கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு கொரி வந்து எனக்கு ரைஸ் பண்ணியிருந்தாங்க. மென்டார்ஷிப் பத்தி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். ஓகேங்களா? மென்டார்ஷிப் பத்தி அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அ நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் சொல்லிக் குடுப்பீங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட் பேக்கேஜிங்க. ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த எலைட் மாஸ்டரி ட்ரேடிங் மென்டார்ஷிப். ஓகேங்களா? இங்க வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து பேக்கேஜ். இங்க நான் பிரைமரியா நாங்க எங்க மென்டார்ஷிப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் எண்ட் டு எண்ட். ஓகேங்களா? இலைமறைவு, காய்மறைலாம் எண்ட் டு எண்ட். ஓகேங்களா? நீங்க கூட இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து அன்லிமிட்டெட் டைம் பீரியட்லாம் கிடையாது. ஒன்ஸ் வந்து மென்டார்ஷிப்ல நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து எங்க குரூப்ல மெம்பர் ஆயிட்டீங்கன்னா, வி வில் டிஸ்கஸ், கீப் ஆன் பிராக்டிஸ், பிராக்டிஸ். ஆனா அது பிராக்டிஸ் சப்ஜெக்ட் அது. கீப் ஆன் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஏதோ சும்மாலாம் கிடையாதுங்க. எல்லாமே அட்வான்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு சில பிரபலமான ட்ரேடர்ஸ் எல்லாமே ஆப்ஷன் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. அந்த ஆப்ஷன் கிளாஸுக்கு வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு அவங்க 1.5 லேக் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய நம்மளுடைய ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு வர்த்தான ட்ரைனிங். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸ் வந்து எண்ட் டு எண்ட் பர்ஃபெக்ட்டா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய ட்ரெயினர்ஸ் கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணோம்னா, மினிமம் 30,000 நீங்க அதுக்கு பே பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா? இத தவிர ஆக்ஸா ஃபியூச்சர் அந்த மாரிலாம் போயிட்டு நீங்க வந்து ஆர்டர் ஃப்ளோலாம் நீங்க படிச்சு, ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் நீங்க படிச்சு எக்ஸ்பெர்ட் ஆகணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து லேக்ஸ்ல தான் நீங்க பே பண்ணி படிக்கணும். பர்ஃபெக்ட்டா நான் சொல்றது வந்து சும்மா ஏதோ ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் ஆர்டர் ஃப்ளோ, வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படி அந்த அளவுக்குலாம் இல்ல. இங்க வந்து நீங்க யூ கோயிங் டூ பிகேம் எ மாஸ்டர். ஓகேங்களா? அதுதான் நாங்க இங்க ட்ரை பண்றோம். இத நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா, நீட் அண்ட் கிளீனா கூட இருந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, நாங்க சப்போர்ட் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். எங்களுக்கு டைம் இல்ல. ஒரு 2 நாள்ல கிளாஸ் எடுக்கணும். 5 நாள்ல கிளாஸ் எடுக்கணும். கம்ப்ளீட் ரெக்கார்டடா குடுக்கணும். இதெல்லாம் இந்த பிளேஸ் வந்து திஸ் இஸ் நாட் ரைட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நாங்க இவ்வளோ விஷயங்கள் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ட்ரேடர ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாத்தணும். ஓகேங்களா? அவங்கள வந்து ப்ரொஃபஷனலா மாத்தணும். இத வந்து அவங்க லைஃப்ல இந்த ட்ரெய்னிங் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு கரியரா இருக்கணும். எப்படி வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு தைரியமா போய் எது வேணா பார்த்துக்கிறேன்றாங்களோ, அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டீசென்ட் கேப்பிட்டல்ல அவங்களுடைய கரியர அவங்க என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுல அவங்களுக்கு என்னென்னலாம் வரும்? அ ஸ்விங் ட்ரேடு அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்ட்ராடேக்கு உண்டான செட்டப்பும் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்போ நான் ஏன் நெறைய விஷயங்கள் ஒருத்தர் கேட்டாரு, "உங்களுக்கு நெறைய தெரியுங்களே, ஏங்க மார்க்கெட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு?" கேட்டாரு. என்ன பத்தி அவருக்கு தெரியும் போல இருக்கு பர்சனலா. நான் சொன்னேன், "மத்த விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுத்துக்கலாம் ஒண்ணும் இல்லங்க. அது ஆல்ரெடி YouTubeல இருக்கு. அ பிரபலமான வீடியோஸ் இருக்கு. Googleல போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். எல்லாமே அப்டேட் இருக்கு. RSI என்ன? இது என்ன? அதெல்லாம் சொல்லிக் குடுக்க ஒண்ணுமே இல்ல." இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் அ பிராக்டிஸ் சப்ஜெக்ட். இது வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. ஓகேங்களா?
அப்ப அந்த பிராக்டிஸ்க்கு தான் கூட வந்து கைடன்ஸ் வேணும், மென்டார் வேணும். அப்ப இத தான் சொல்லிக் குடுக்கறதுக்கு நீங்க குடுக்குற இந்த ஃபீஸ் வாங்குறதுக்கு வொர்த்தா இருக்கும். மத்தபடிலாம் பண்றது எனக்கு விருப்பம் இல்லங்க. அதனால தாங்க நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல உங்களுக்கு ஆனா பர்சனலா ஏதாவது வேணும்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நாலேட்ஜ் ஷேர் பண்றேன்னு அவர்ட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எண்ட் டு எண்ட் நாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் ஏன் குடுக்குறோம் அப்டின்னும்போது, திஸ் இஸ் த ஒன்லி கான்செப்ட் எவ்ரி ட்ரேடர் இஸ் ரெக்வைர்ட் டு லேர்ன் சப்ஜெக்ட். ஓகேங்களா? நம்ம வந்து நெறைய கடந்து வந்திருக்கோம். எலியாட் வேவ் பண்ணியிருப்போம். ஹார்மோனிக் பேட்டர்ன், அ உங்களுக்கு தெரிஞ்ச மூவிங் ஆவரேஜ் அலிகேட்டர் மாடல், அதுக்கப்புறமா வந்து ஆர்எஸ்ஐ மாடல், அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக்ல ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் நம்மளாம் மாஸ்டர் பண்ணி வந்திருப்போம். எல்லாமே வந்தாச்சு. ஆனா, நமக்கு எது மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு குடுக்கணும். அதுதான் டீச்சிங்கா குடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா ஒரு ட்ரேடரு கம்பல்சரி எப்படி பண்ணும்? நீங்க வந்து மைண்ட் செட்ல என்ன வச்சிருக்கீங்கன்னா, நான் ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு அந்த மாரி ஒண்ணு கிடையாதுங்க. நான் ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர்லாம் இனிமேல்லாம் யாரும் சொல்லாதீங்க. அது மாரி ஒண்ணு கிடையாது. இட்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர். அப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ன்னும்போது, அவரு பைய வந்து பிரைமரியா பண்றாரு அப்படின்னா, அதுக்கான ஹெட்ஜ வந்து செல்லா வைக்கணும். அவரு செல்ல வந்து பிரைமரியா பண்றாருன்னா, அதுக்கு ஹெட்ஜ வந்து பையா வைக்கணும். மார்க்கெட் வந்து நீங்களே பார்த்தீங்க. அ முந்தா நேத்து இங்கருந்து கீழ வந்துருச்சு. இப்ப மேல போச்சு. இப்ப வந்து ஒரு ரேஞ்சுல இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து எப்பயுமே என்ன பண்ணா, உங்களுக்கு சைட்வேஸ்ல இருந்து அப் ட்ரெண்ட் போவும். இல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல அதே சைட்வேஸ்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் வரும். இல்ல டைரக்ஷனா போயி உங்களுக்கு சைட்வேஸா மாறும். அது மாரி டைரக்ஷனா வந்து சைடு வரும். இல்ல சம்டைம்ஸ் வந்து டைரக்ஷனாவே வந்து ஏதாவது சைடு அது சூஸ் பண்ணும். ஸோ இந்த 5 விஷயத்த தான் மார்க்கெட் திரும்ப திரும்ப பண்ணும். நம்மளோட பிளேயிங்கே என்னன்னா, இந்த 5 விஷயத்த எப்படி மேனேஜ் பண்றோம்னு தான் நமக்கு ஆப்ஷன்ல கத்துக்கணும் ஆஸ் எ ட்ரேடரா. கேபிட்டல் இஸ் நாட் எ மேட்டர். மினிமம் 1,00,000 கேபிட்டல்ல இருந்தே நீங்க ட்ரேடிங்லாம் அழகாவே சூப்பர்வா பண்ணலாம். உங்களுக்கு உங்களுடைய எய்ம் என்னவா இருக்குன்னா, கேப்பிட்டல புரொடெக்ஷனா நான் போணுன்ற அந்த எய்ம் இருந்தா தான் இந்த ஸ்டடீஸ்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 2, 3 கால் எனக்கு வந்தது. ஆனா டீட்டெயில்டா என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. அதுதான் இங்க ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம இங்க ஆட் பண்ணிட்டோம்னா, அவங்க இங்க பார்த்துப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் இங்க ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஓகே. ஹோப் கிளாரிஃபைட் அபௌட் அவர் மென்டார்ஷிப் ப்ரோகிராம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் லைக் ஒரு கிளாஸஸ் அந்த மாரிலாம் இருக்காது. இது டீட்டெயில்டு மென்டார்ஷிப் ப்ரோகிராம். இங்க மென்டார்ஷிப்ல இருக்கவங்க கிட்ட நீங்க ஃபீட்பேக்க கேட்டுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க வச்சிருக்கோம்? இங்க டெஸ்டிமோனியல்ல போனீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயில்டா இங்க இருக்கு. ஓகேங்களா? இதே இங்க பாருங்க. ஒருத்தரும் அவங்க டெஸ்டிமோனியல் டீட்டெயில்டாவே குடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் குடுக்க நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். டீட்டெயில்டா போட்டுருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலர் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்லைட் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, நீங்க வந்து இங்க வியூ குடுத்தீங்கன்னா, செப்பரேட் ஷீட். இதெல்லாமே அங்க Telegramல குடுத்த அந்த ஃபீட்பேக்க தான் நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி Telegramல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு இங்க நீங்க பார்த்துக்கலாம். யுவர் ஃபீட்பேக் ஆர் ஹியர் அப்டேட்டட் ஹியர். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் த மென்டார்ஷிப் ப்ரோகிராம். அகைன் வி பேக் டூ அவர் கான்டெக்ஸ்ட். ஸோ கொஞ்சம் கான்டெக்ஸ்ட்டா நீங்க ட்ரேட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களால மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டூ லேட்டஸ்ட் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மார்க்கெட் இங்க பிபிஓசிலேருந்து டேர்ன் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு செல்லிங் டெயில் கிடைச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து வெரி லோ டெம்போவா இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாவே நம்ம பேலன்ஸா தான் எடுத்துக்கணும். ஓகே. இந்த இடத்துல வந்து புவர் லோ. மேபி திஸ் பிளேஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் பாயிண்டா உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இந்த இடத்துல ஒரு புவர் ஹை, இந்த இடத்துல வந்து ஒரு ரேலி ஹை இருக்கு. ஓகே. இந்த இடம் இதுக்கு பிலோ நீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த புவர் லோ உங்களுக்கு இருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ். ஸோ மோர் டீட்டெயில்டாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.